உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் மறுநாள் வந்து கூட்டிட்டு போறேன். நீ ஏன் பயப்படுற அப்படின்ட்டு சொல்லுச்சு. சரி, இப்ப நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன பெருசா பத்தி சாயந்தரம் தான் சொல்லிட்டேன். நாங்க வரும்போது அப்படின்ட்டு. அப்புறம் அன்னைக்கு அது திங்கட்கிழமை. இப்போ எனக்கு அளவுக்கு அதிகமான வயிறு வலி அதிகமா இருந்துச்சு. மழை வேற அதிகம். இப்ப நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ஏதோ உடம்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயிறு வேற வலிக்குது. என்னால என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. என்னம்மா பண்றது? ஹாஸ்பிட்டல் கிட்னு போயும் எனக்கு செட் ஆகுது. என்ன குடிச்சா என்ன ஆகும்? எங்கப்பா எதனா ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தாலும் இப்ப மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய செப்பல் சத்தம்லாம் கேட்க எங்க அப்பா என்ன முன்னாடி கேங் வந்துருக்கு. நான் அமைதியா இருந்தேன். என்ன நான் ஊருக்கு போக போறேன்றது அப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. நான் எல்லாம் இன்னைக்கு படையெடுத்துன்னு வரீங்க பொழுது போய் அப்படின்னேன். நீ ஃபோன் பண்ணிட்டியா ஜெயன்னா எல்லாம் சொல்லிட்டேன். ஆட்டோக்கார அண்ணா இங்கதான் இருக்காரு வருவாரு அப்படின்னாங்க. எங்கம்மா போறீங்க ஹாஸ்பிட்டல்? இல்லப்பா, நானு ஊருக்கு போறேன். எந்த ஊருக்கு? எங்க அப்பா என்ன நினைச்சாரு, சின்ன தங்கச்சி வீட்டுக்கு, அதாவது பின்னாடி தெருவுல இருக்கேன் அங்க போறேன்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னேன், இல்லப்பா பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போறேன். அங்க போயிட்டு நீ எப்படின்னா இருக்கா, அங்க ரெஸ்ட் ரூம் வசதி கிடையாது, வெளியே தான் கூட்டிட்டு போனேன். எப்படின்னா அதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. ஏமா அந்த பொண்ணுக்கே இடுப்பு வலி ஜாஸ்தியா இருக்குது, வயிறு வலிக்குது, இல்லைன்னா எதனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்புறம் இந்த ஊர் உள்ள வச்சுன்னு என்னப்பா பண்ண போறீங்க? திடீர் திடீர்னு இருக்கட்டும் இருப்பா, இன்னைக்கு ஒரு நைட்டு கூட போய் வரட்டும், முடியலன்னா நான் கூட்டிட்டு வந்துடுறேன் நாளைக்கு பெரிய தங்கச்சும் சொல்லிச்சு, சின்ன தங்கச்சும் சொல்லிச்சு. முடிஞ்சா பாத்துக்குங்க, இல்லைன்னா இட்டுன்னு வந்து விட்டுரு அப்படின்னு. உடனே எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. ஏம்மா, அவங்க எதனா சண்டை போட்டாளா அவங்ககிட்ட, இல்ல நீ அதுக்குதான் கோச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா உனக்கு இதே வேலையா போச்சு? இல்லப்பா, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போதில்ல, அதனாலதான்ப்பா என்ன ஹாஸ்பிட்டல் போயிடலாம், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால இப்போ ஊருக்கு கூட்டிட்டு போறேன். இடம் மாத்தி இருந்தா கொஞ்சம் உடம்பு நல்லா ஆகும்னு அவங்க நம்பிக்கைப்படுறாங்க. ஆனா எனக்கு இந்த வலி எல்லாம் செட் ஆகும் ஆகாதுன்னு எனக்கு தெரியுது. அது எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. எனக்கு வலி அதிகமா தான் இருக்குதுப்பா, எப்படிதான் தூக்கின்னு போக போதோ தெரியல அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். நீ வா, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சி ஒரு 4 நாளைக்கு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன கூட்டிட்டு போச்சு. என்னுடைய சின்ன தங்கச்சி, அவங்க பசங்க, என்னுடைய பெரிய தங்கச்சி பசங்க எல்லாம் வந்து அதையே